ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேக்கடி போட்டிங் சஃபாரி தாங்க. நீங்கள் தேக்கடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுற ஒரு இடம் வந்து இந்த போட்டிங் சஃபாரி தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி சரணாலயம் சொல்லுவோம் பாருங்கள். அந்த பெரியார் ஆறு வந்து நல்லாவே நீளமாக ஓடக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆற்றுல தான் நம்ம போய் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆமை வடிவத்தில் இருக்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு கேன்டீன் தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம போட்டிங் போகிறவங்க வந்து டிக்கெட் வந்து அங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான போட்டிங் எப்படி சிங்கிள் அண்ட் டபுள் ஃப்ளோர் அந்த மாதிரியான போட்டிங்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதில் போனீங்கன்னா நம்ம கூட வந்து அவங்க சேஃபாக ஒரு சேஃப் கார்டு ஒருத்தர் வருவார். அடுத்தது நம்மளுக்கு தேவையான அந்த லைஃப் ஜாக்கெட், அந்த சேஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதெல்லாம் போட்டுட்டு சேஃபாக நம்ம உட்காந்துட்டோன்னா கரெக்டாக அந்த போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க. ரொம்ப ஸ்பீடெல்லாம் சொல்ல முடியாது, நார்மலான ஒரு ஸ்பீடில் போவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இந்த சினிமாவெல்லாம் வந்து பார்க்கும் போதே இருக்கும் பாருங்கள், நல்ல ஒரு லாங்கஸ்ட் ரிவர் வந்து ஒரு அனகொண்டாவை நோக்கிய ஒரு பயணம் மாதிரி போயிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கும். போகும்போதே இந்த சைட் வியூஸ்லலாம் நிறைய அனிமல்ஸை நம்ம பார்க்க முடியுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் முதல்ல பார்த்ததெல்லாம் வந்து மான் வகை அந்த மாதிரியான ஒரு இனங்கள் தான் நிறையா இருந்துச்சு. இந்த சம்பார் அந்த மாதிரியான ஒரு மான்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து அந்த புல் மேய்ந்து அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. அதுவும் இங்கே நீங்கள் போகும்போது கேமராலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி நம்ம ஃபோட்டோ வந்து கேட்ச் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மொபைல் கேமராவிலையோ நம்ம வந்து அழகாக வந்து வீடியோஸ் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காட்டு எருமைகள்லாம் அங்கே இருக்குது. இந்த பைசன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரியான வகையான எரும மாடுகள்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் சில இடத்துல தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காற்று பன்றியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதுவும் அந்த இடத்துல இருக்குது. என்னால் ஜூம் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே பார்க்க முடியுது பாருங்கள், அந்த தூரத்தில் நிறைய மான்கள்லாம் வந்து விளையாடிட்டு இருக்குது. அடுத்தது அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. நடுவில் வந்து நிறைய வந்து மர கொம்புகள் மாதிரி நட்டு போய் வச்சுருக்காங்க. இது இயற்கையாகவே சில மரங்கள் கொம்புகளும் இருந்திருக்கும். சிலது வந்து பறவைகள் வந்து உட்காரத்துக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும். அடுத்தது லங்கூர் குரங்குகள்லாம் வந்து நாங்கள் போகிற வழியில் மரங்களில் பார்த்தோம். அடுத்தது நாங்கள் அங்கே போட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய குரங்குகள் மரத்தில் இருந்துச்சு. இந்த வகையான குரங்குகள்லாம் அங்கே நிறையா நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது வந்து இந்த ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்மளை அங்கே சுற்றி காட்டிட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், தூரத்தில் வந்து நிறைய ஒரு பக்கம் வந்து நம்ம மான்கள் பார்த்தோம், இப்போ வந்து எருமைகள் பார்த்துருக்கோம். அடுத்தது அந்த புதர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான காற்று பன்றிகள்லாம் இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஈவினிங்கில் சன்செட் அப்போ நம்ம போனீங்கனாலும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து இது காலையில் 6 மணிலேருந்து மாலை வந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் வந்து விசிட் பண்ணுற இடமா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மிருகங்கள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வந்து ஒரு 10 மணிக்குள்ளே அந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸை நம்ம வந்து ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். இல்லைனா வந்து மாலையில் வந்து ஒரு 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரியான நீர்க்காகங்கள் பறவைகள் இருக்குது. அப்புறம் அணில் பாருங்கள், இது வந்து கேரளாவிலேயே வந்து இந்த மாதிரி தேக்கடியில் உயிர் வாழக்கூடிய அணில்கள் வந்து நிறையா இருக்குது. இதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் சில இடங்கள் வந்து கிட்ட ஜூம் பண்ணி போகும்போது மிருகங்கள் அந்த இடத்துல பதுங்கி இருக்கிறதையும் நம்மளால் வாட்ச் பண்ண முடியுது. ரொம்பவே அருமையான ஒரு இடமா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளாவில் இந்த பெரியாறு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த ஆறு தான் கிட்டத்தட்ட 244 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதோட லென்த்து. அந்த அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமாக நீளமான ஒரு ஆறாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த காடுகளில் உயிர் வாடுற எல்லா பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இதுதான் வந்து நீர் ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வழியில் பார்த்திங்கன்னா கொக்குலேருந்து அடுத்தது நாரை, காடை, கௌதாரி இந்த மாதிரியான வகை பறவைகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. நடுவில் வந்து நீர்க்காகங்கள் அதிகமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பறவை இனத்தையும் நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம். அதுங்களும் வந்து பறந்து வந்து இங்கே நடுவில் வந்து கூடு கட்டி வாழுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இருவாச்சி பறவை வந்து இருக்குது. அதுலேயே கலராக விதவிதமான இருவாச்சி வந்து ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மாதிரியான இன பறவைகளும் அங்கே நம்ம அதிகமாக வந்து இந்த சாங்சுரியில் பார்க்க முடியுது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள்ல நாங்க தேடி வந்ததே வந்து மான்கள் அதிகமா இருக்குமா? இல்ல யானைகள பார்க்க முடியுமான்னு பார்த்தோம். அதே மாதிரி கேரளாவுல போனீங்கன்னா, இந்த வரையாடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. அந்த வரையாடு சிம்பல் இல்லாத இடங்களே இருக்காது. அத பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லக்கி பெர்சன் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள்லேருந்து மூவ் பண்ணி போம்போது 2 பக்கமும் காடு. அந்த நடுவுல வந்து அந்த ஆறு ஓடுது. அந்த ஆத்துல போம்போது, நம்ப எல்லா பக்கமும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் மிருகங்கள பார்க்க முடியும். அடுத்தது இந்த மாதிரியான புள்ளிமான்கள் வந்து அதிகமா இந்த காடுகள்ல இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா அந்த நீர்நிலை ஓரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகள் அங்க தண்ணி குடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்குது பாருங்க. கூட்டமா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 200 கிட்டத்தட்ட அந்த பறவைகள் இருந்திருக்கும். அடுத்தது இந்த மாலை வேளையில இந்த யானைகளை நம்ம இங்க வந்து பார்க்கலாம். அதுங்க குளிச்சுட்டு, தண்ணி குடிச்சிட்டு, விளையாடிட்டு போற அற்புதமான காட்சிகளையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஆனா, நீங்க போற நேரத்துல அந்த மிருகங்கள் உங்களுக்கு வரணும். உங்க கண்ணுல தென்படணும். அது வந்து உங்களோட லக்கி டைம பொறுத்து தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் காலங்கள விட அ ஒரு மாடரேட் கிளைமேட்ல வந்து நெறைய மிருகங்கள் வெளிய வருது. அதுவும் இந்த டைகர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து லக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த கேரளாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தேக்கடியிலேருந்து அதிகமா இந்த புலிகள் சரணாலயமும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு, நாங்க வந்து இறங்கி வந்தோம். எங்களுக்கு மனசே இல்ல. இன்னும் சில மிருகங்கள் பார்க்க முடியுமா இந்த இடத்த அப்படின்னு பார்த்தோம். இருந்தாலும் ஓகே வந்த டைம் முடிஞ்சிருச்சு. பொழுது போக போது. இதுக்கப்புறம் ஊருக்கு பேக் பண்ணி கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு வந்துட்டோம். இது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாட்டா, பை பை.